கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகம் வந்துட்டோம். எதனா குறையா? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். we are celebrating the Christmas. டிசம்பர் 25 என்பது சரியான ஒரு டேட் இல்லை, அது நம்ம அப்ராக்சிமேட்டாக கொண்டாடுகிற ஒரு நாள். அது மேபி அது ஏப்ரல் மே மாதங்களில் இருக்கும் என்பது பைபிள் ஸ்காலர்ஸுடைய கருத்து. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் என்பது, இந்த டிசம்பர் 25 என்பது நாம் உலகத்திற்காக நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் என்பது யாருக்காக? உலகத்தாருக்காக. ஆனால் நமக்கு கிறிஸ்மஸ் எப்படி? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 இல்லை, ஒவ்வொரு நாளும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் நமக்கு எப்படி? இந்த ஒரு நாளோடு முடிந்து விடக்கூடாது. இயேசு எங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை அனுதினமும் நாங்கள் கொண்டாட வேண்டும். ஆமென். சரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலே, அவருடைய பிறப்பின் காரணமாக இருக்கிற ஒரு 10 கதாபாத்திரங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் வேகமாக பார்க்க போகிறோம். 10 வெசல்ஸ். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின 5 பாத்திரங்கள், வெசல்ஸ். The Lord prepared 5 vessels before he born. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஒரு 5 கதாபாத்திரங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இயேசுவின் பிறப்பின் பொழுது ஒரு 3 கதாபாத்திரங்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. இயேசு பிறந்த சிறிது நாட்களிலே 2 கதாபாத்திரங்கள். இந்த 10 மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வெசல்ஸ் கதாபாத்திரங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஆமென். நாங்கள் அதை ரொம்ப சுருக்கமாக வாசிக்க போகிறோம். முதலாவதாக கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5. Galatians chapter 4 verses 4 and 5. நான் வாசிக்கிறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5. நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு ஏன் பிறந்தார் என்று இந்த வசனத்தை நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது தெளிவான ஒரு விடை அங்கே கிடைக்கிறது. இயேசு ஏன் பிறந்தார்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படிக்காக அவர் பூமியிலே அவதரித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு ஏன் பிறந்தார் தெரியுமா? உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படிக்காக. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அதனால தான் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம்? அவர் பிறந்ததின் நோக்கமே நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக. Why he born? Because he wanted to make us to children of God. எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக அவர் பிறந்தார். ஏன் பிறந்தார்? நமக்காக மரிக்கும்படிக்காக பிறந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிறந்தது அவர் பிறந்தபடி இல்லை, நமக்காக அவர் மரித்திருக்கிறார். ஏன் பிறந்தார்? நமக்காக மரிக்கும்படிக்காக அவர் பிறந்தார். சொல்லுங்கள், he born to die. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏன் பிறந்தார்னா நமக்காக மரிக்கும்படிக்காக பிறந்தார் இல்லையா? அதுக்கு தானே பிறந்தார். அதன் மூலியமாக தான் ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு மிஷன் அது நடத்தி முடித்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் பிறப்பதற்கு முன்பதாக முதலாவது ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின ஒரு கதாபாத்திரங்கள் யாருன்னா 2 பேர், சகரியாவும் எலிசபெத்தும். முதல்ல ஆண்டவர் இந்த ராக்கெட்லாம் விடும்போது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். 48 hours அப்படியே மினிட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். 47 hours 46 hours அப்படியே குறைஞ்சிக்கிட்டு கடைசி நிமிடம் வரைக்கும் வரும். 10 9 8 7 6 5 4 3 2 1 0 ராக்கெட் பறந்துடும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய கவுண்ட் டவுன், இயேசு பிறப்பினுடைய கவுண்ட் டவுன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அங்கே சகரியா தேவாலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சகரியா வாஸ் டூயிங் மினிஸ்ட்ரி இன் த டெம்பிள். அப்போது தேவ தூதன், the angel of the Lord appeared before him. அந்த கர்த்தருடைய தூதன் சகரியாவுக்கு முன்பதாக தரிசனமாகி யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து முன்னறித்தான் அல்லவா? அதுதான் அங்கே தான் இயேசுவின் பிறப்பின் கவுண்ட் டவுனே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அந்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்?
ஏன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் எது அப்படின்னா, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இரட்சகர், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்ற ஒரு தீர்க்க தரிசனம் தான் உலகத்திலே பெரிய தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? யோவான் ஸ்நானகன். ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் த மெசையா. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவர், இவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர், இவர் தேவனுடைய குமாரன் என்கிற மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னது யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன்? அந்த ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அவருக்கு முன்னாக நடக்க வேண்டிய ஒரு எலியாவின் பெற்றவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அவன் பிறக்கணும். அல்லேலூயா. இயேசு அங்கே வெளிப்பட வேண்டும் என்றால் முதல்ல யோவான் ஸ்நானகன் வரணும். ஆமென். ஸோ முதல்ல ஆண்டவர் யாரை ஆயத்தப்படுத்துகிறார்? எலிசபெத்தையும் சகரியாவும் ஆயத்தப்படுத்துகிறார். அவனுடைய பிறப்புக்காக ஆயத்தப்படுத்துகிறார். என்ன நடந்து? உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டன, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் பேர் யோவான் அப்படின்னும் போது சகரியா என்ன பண்ணல? நம்பலை. அது எப்படி ஆகும்? என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே, ஹவு டு இட் இஸ் பாசிபிள், மை ஒய்ஃப் இஸ் கெட்டிங் ஏஜ், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னும் போது தேவதூதன் என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் நீ வாயை மூடிக்கொண்டு இரு, நீ குழந்தை பிறக்கும் வரைக்கும் he was mute, வாய் பேச முடியல. அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகன் எதற்கு பிறக்க வேண்டும்? இயேசுவே கிறிஸ்து என்று அறிவதற்கு, இயேசுக்கு முன்னதாக வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரர் தேவை இல்லையா? இயேசுவை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரர் தேவை. அந்த ஊழியக்காரன் பிறக்கணும். அதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட 2 பாத்திரங்கள் தான் சகரியாவும் எலிசபெத்தும். அங்கே தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது இயேசுவின் பிறப்பில். ஸோ the birth of John the Baptist, who come to prepare the people for the Lord with the spirit and the power of the Elijah, to prepare the way for the Lord and go before him. So அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் பாத்திரங்கள். இப்போ மாமிசத்தில் இயேசு பிறந்ததுக்கு ஆண்டவர் யாரெல்லாம் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முடிய விட்டு இப்போ ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இயேசு பிறப்பதற்கு நம்ம என்ன பாத்திரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்மளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் தேவ ஊழியக்காரர்களை வளர்க்கிற ஒரு சகரியாவோ அல்லது எலிசபெத்தாவாக இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிற பிள்ளை யாராக இருக்கலாம்? யோவான் ஸ்நானகனாக இருக்கலாம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம் இந்த நாட்களிலே. ஆமென். ஒன்று. இரண்டாவதாக ஆண்டவர் யாரை ஆயத்தப்படுத்துகிறார்? மரியாளையும் யோசேப்பையும் ஆயத்தப்படுத்துகிறார். ரெண்டாவது நெக்ஸ்ட் செகண்ட் 3 and 4 நமக்கு தெரியும். முக்கியமான பாத்திரம், இயேசுவை பெற்றெடுக்கும்படிக்காக தேவனால கிருபை பெற்றவள் யார்? மரியாள். ஆமென். அங்கே தேவன் மரியாளுக்கு தரிசனமாகி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Rejoice, highly favored one, the Lord is with you, blessed are you among women. தேவதூதன் தரிசனமாகி சொல்றான், you are highly favored one, நீ கிருபை பெற்றவள். ஏன் தெரியுமா? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அல்லேலூயா. ஏன் அவர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு வராது. முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போகிற குழந்தை தான் உன்னிடத்தில் பிறக்க போகிறது. அதற்கு பேர் என்ன? இயேசு. உடனே மரியாள் ஸோ பயப்படுறா. ஹவு இஸ் பாசிபிள்? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, ஐ எம் a virgin, how it's possible? கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். பரிசுத்த ஆவி உண்மையிலே நிழலிடும், அப்பொழுது பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. ஆமென். அவர் முடிவில்லாத ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. His kingdom will be no end.
the baby you are going to be get, his name is Jesus, is going to give the kingdom without end. முடிவில்லாத ராஜ்யத்தை அவர் கொடுக்க போகிறார். அவள் பயப்படுறா. ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவதூதனை அனுப்பி ஆயத்தப்படுத்துகிறார். The Lord, angel of the Lord prepared Mary. உடனே மேரி என்ன பண்றாங்க? தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை. ஆண்டவர் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவருக்கு நான் அடிமை சொல்லுங்க. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் வெளிப்படுதுன்னா நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும்? மரியாதை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்போ தெரியுமா எப்படியோ நமக்கு ஃபேவரான ஒரு காரியம், இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் இஸ் ஃபேவர் ஃபார் மீ, தென் ஐ வில் ஓபே, தென் ஐ வில் சரண்டர். நோ, இட்ஸ் நாட். நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிற பொழுது அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவள் பெறப்போகிற பிள்ளை என்றென்றைக்கு முடிவுறாத ராஜ்யத்தை கொடுக்க போகிற ஒரு பிள்ளை. அல்லேலூயா, ஆமென். நான்காவதாக ஆண்டவர் யாரை ஆயத்தப்படுத்துகிறார்? யோசேப்பை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு? 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது. திடீர்னு பார்த்தா மேரி ப்ரெக்னென்ட்டு. அவர் என்ன நினைக்கிறாரு? ஏதோ தப்பு நடந்து போயிடுச்சு அப்படின்னு பயப்படுறார். உடனே அவர் என்ன பண்ணார்? அவர் நீதிமானாக இருந்தபடினால ரகசியமாக தள்ளிவிட பார்க்குறார். ஏன் ரகசியமாக தள்ளிவிட பார்க்குறார் அப்படின்னா, பப்ளிக்காக இந்த மாதிரி மரியாள் எனக்கு அந்த குழந்தை பிறக்கலை, எனக்கு அந்த குழந்தைக்கு சம்பந்தம் இல்லைன்னு யோசேப்பு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, நியாய பிரமாணத்தின்படி மரியாள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். விளங்குதுங்களா? ஏன் ரகசியமாக தள்ளிவிட முயற்சித்தாங்கன்னா, யூ ஆர் சீக்ரெட்லி டிவோர்ஸ் மரியா, ட்ரை டு divorce Maria. Why? Because according to the Moses law, the adultery woman has to be stoned to death. அதனால் அவர் ரகசியமாக தள்ளிவிட முயற்சி பண்ணுறார். வேறு ஏதோ காரணம், மற்றவங்க கேட்டால் எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னு இவர் சொல்லிட்டாருன்னா ஒரு இது விளக்கமே கிடையாது. கூப்பிட்டு வச்சு கல்லில் குறிஞ்சிடும். இப்போது மரியாதை எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க இல்லையா? அது வேதத்தில் போடப்படலை. கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை இல்லை இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, தேவதூதன் எனக்கு தரிசனமானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட விடாத, இந்த மாதிரிலாம் உலகத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? கொஞ்சமாக கற்பனை பண்ணி கொள்ளுவாங்களேன். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. இப்போ மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பதியாக இருக்கிறாங்க. கேட்டிருப்பார் யோசேப்பு, என்னம்மா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னா, இல்லை இல்லை இது பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னா யோசேப்பு நம்பியிருக்க மாட்டார். சரிப்போ ஏதோ தப்பு செஞ்சுட்டு ஏதோ போய் சொல்லி ட்ரை பண்ணுற அப்படின்ட்டு ரகசியமாக தள்ளிவிட ட்ரை பண்ணுறார். அப்போது தேவதூதன் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால உண்டானது. ஜோசப் son of David, do not fear to take a Mary as your wife, for that which is conceived in her is from the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டானது, கவலைப்படாத. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. இயேசுன்னா என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. இயேசு ஏன் பிறந்தார்? நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படிக்காக இயேசு பிறந்தார். அதன் மூலியமாக நம்ம எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக அவர் பிறந்தார். கலாத்தியர் 4:4-5 என்ன பார்த்தோம்? ஏன் அவர் பிறந்தார்? நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக. அல்லேலூயா. இப்போ அவர் சொல்றார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மால் என்று பெயர் என்று சொன்னான். இம்மால் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அது ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. The virgin shall conceive, bear a son, and they shall call his name Emmanuel. Amen. இப்போ யோசேப்புக்கு விளங்கிடுச்சு இது யாரனால் உண்டானது. இந்த குழந்தை மரியாளுடைய வயிற்றிலே வளர்கிற குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்போ யோசேப்பு கன்வின்ஸ் ஆகிட்டார். சரி, ஓகே, நாம் யாரோடு சேர்ந்து வாழ்வோம்? மரியாளோடு சேர்ந்து வாழ்வோம். அப்போது யோசேப்பும் மரியாளும் இயேசுவை பெற்றுவதற்கு ஆயத்தப்பட்டுட்டாங்க. இப்போ 4 கேரக்டர் பார்த்தோம்.
இயேசுக்கு முன்பதாக வரப்போகிற ஊழியக்காரனை பெற்றெடுப்பதற்கு அங்கே சகரியாவும் எலிசபெத்தும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இயேசுவை பெற்றெடுப்பதற்கு மரியாளும் யோசேப்பும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவங்கெல்லாம் இயேசு பிறப்பதற்கு முன்பு ஆயத்தப்படுத்தப்பட்ட கதாபாத்திரங்கள். ஐந்தாவதாக யார்? ஐந்தாவதாக அப்படின்னா அகஸ்துராயன், சீசர் அகஸ்டஸ். அவன் தான் உண்மையான ஐந்தாவது கதாபாத்திரம். ஏன் அப்படின்னா அந்த குடிமதிப்பு எழுதும்படிக்காக அவன் போட்ட உத்தரவு மிக மிக முக்கியமான ஒரு ரீசன். அல்லேலூயா. ஏன்னா பெத்லஹேமுக்கு இயேசு வர வேண்டும், அவர் பெத்லஹேமிலே பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. மாட்டு தொழுவத்திலே மிக மிக எளிமையான விதத்திலே நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். சொல்லுங்க, அவர் எந்த பந்தாவும் பண்ணிக்கல. எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். அந்த உத்தரவு அகஸ்துராயனால் பெறப்பட்ட உத்தரவு, த சீசர் அகஸ்டஸ் மேட் அ அனௌன்ஸ்மெண்ட், மேட் அ ஆர்டர் டு மேக் அ சென்சஸ். அதாவது இந்த குடிமதிப்பு எழுதும்படிக்காக. குடிமதிப்புனா வேற ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க யாரெல்லாம் எந்த ஊரில் பிறந்தாங்களோ அங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போது நீங்கள் எங்கே ஊரில் பிறந்திருக்கீங்களோ அங்கேயே வெறுக்கிறோம் நம்ம, இல்லை இல்லையா, வேறு ஊருக்கு மூவ் பண்ணிட்டோம். அப்போது அந்த பெத்லஹேமில் யோசேப்பு பிறந்திருந்தார். ஏன்னா அவர் தாவீதினுடைய வம்சம். he was the டேவிட் ஜீனியாலஜி. அவர் he born in Bethlehem. ஆனால் எங்கே மூவ் பண்ணிட்டார்? நாசரேத்துக்கு மூவ் பண்ணிட்டார். நாசரேத்துக்கு அங்கே போய் அவருடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிட்டார். அப்போது இந்த ராஜா அகஸ்துராயன் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார்? எல்லாரும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற உத்தரவு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜா இருந்தார், கோரேஸ் சைரஸ், த கிங் சைரஸ், த கிரேட் கிங் சைரஸ். எல்லாருக்கும் தெரியும். கோரேசனுடைய இருதயத்தை ஆண்டவர் ஏவினதுனால என்ன நடந்தது? பாபிலோனிலே குடியிருந்த எல்லா இஸ்ரவேலரையும் அவர் விடுதலை செய்தார். அங்கே நேபுகாத்நேச்சார் கொள்ளையடித்து போன எல்லா தேவாலயத்து பாத்திரங்களையும் எடுத்து கொடுத்து, நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு தேவாலயத்தை கட்டுங்கள் என்று சொன்ன தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தான் கோரேஸ் ராஜா. அது தேவனுடைய ஆவியினால் அவன் ஏவப்பட்டவன். அதை போல இந்த அகஸ்துராயனும் அங்கே ஏவப்படுகிறான், தேவனால் ஏவப்படுகிறான். என்னன்ட்டு குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை கொடுப்பதற்கு தேவனால் அங்கே எழுப்பப்பட்டவன் அவன். ஆனால் அவனுக்கு தெரியாது. அது கோரேசுக்காவது கர்த்தர் யாருன்னு தெரியும், கர்த்தர் தான் என்னை உண்டாக்கினார்ன்றது தெரியும், கர்த்தர் இதுக்கு சித்தமான காரியங்கள்னு தெரிஞ்சு தான் அவன் அந்த ஆணையை விடுறான். ஆனால் இந்த அகஸ்துராயனுக்கு தெரியாது, அவன் கர்த்தரை அறியாதவன். ஆனால் அவன் பிறப்பித்த ஆணை, இந்த குடிமதிப்பு எழுதும்படிக்காக அவன் பிறப்பித்த ஆணை, சென்செக்ஸுக்கு அவன் மேக் பண்ண அந்த ஆர்டர் அவனை அறியாமல் நடந்த ஒன்று, கர்த்தருடைய சித்தத்தினால் நடந்த ஒன்று. ஆமென். அப்போ 5 கதாபாத்திரங்களை பார்த்துட்டோம். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 5 வெசல்ஸ். யார் யார்? சகரியா, எலிசபெத், மரியாள், யோசேப்பு, அகஸ்துராயன். 5 பேர். சரி, இப்போ இயேசுவின் பிறப்பின் பொழுது 3 கதாபாத்திரங்கள், 3 வெசல்ஸ். யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா மேய்ப்பர்கள், ஷெப்பர்ட்ஸ். இயேசு பிறக்கும்போது 3 பாத்திரங்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். முதலாவது மேய்ப்பர்கள். அந்த ராத்திரி வேளையிலே மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தேவதூதன் என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போ முன்னாடி அந்த அகஸ்துராயன் அந்த ஆணை பிறப்பித்ததுனால என்ன நடந்தது? அவர்கள் பெத்லஹேமுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்து. யாருக்கு? மரியாளுக்கும் யோசேப்புக்கும். ஏன்னா யோசேப்பு அங்கே பிறந்தார், பெத்லஹேமில். he born in Bethlehem. அப்போது அந்த நேரம் என்னென்னா மரியாள் முழு பிரசவ குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பிரசவ காலம் நேரிடுது, வேறு வழி இல்லை. 2 பேரும் போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அரச கட்டளை மீறினா என்ன நடக்கும்? தலை துண்டு தனியாக போயிடும். அதனால் எல்லாரும் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடினால பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். சத்திரத்தில் ஏங்க இடம் இல்லை? ஏன்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உலகம் முழுவதில் இருந்த யூதர்கள் அங்கே பெத்லஹேமுக்கு வந்திருந்தார்கள். For all the Jewish came to register at Bethlehem.
ஃபுல். இப்போ நீங்கள் திருவிழா காலங்கள்லாம் பாருங்கள், எல்லாரும் வராங்களே ஒரு ஊருக்கு, ஒரு ஊரில் விழான்னா திருவிழான்னா அந்த எங்கெங்கோ பல ஊர்களில் இருக்கிற அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் வருவார்கள். நீங்கள் அப்போ ஏதாவது ஹோட்டலில் போய் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? கிடைக்காது. அது போலத்தான் இயேசுனுடைய பிறப்பின் பொழுது சத்திரத்தில் ஏன் இடம் இல்லை? சத்திரம்னா ஹோட்டல். அந்த நாட்டில் கல்யாண சத்திரம், கல்யாணமும் நடக்கும், ஃபங்க்ஷனில் நடக்கும், வந்தவன் வழி போகிறவங்க வந்து தங்கியும் கொள்ளலாம். இயேசுக்கு பிறப்புற அந்த நேரத்தில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தங்க இடம் இல்லை, சத்திரம் ஃபுல்லு. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச இடம் எது? மாட்டுத்தொழுவம். அது எப்படிங்க மாட்டுத்தொழுவம் தான் சொல்கிறீங்க? சொல்லு பாருங்க. அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் இல்லாதிருந்தபடினால பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தினார்கள். முன்னணி மேஞ்சஸ், அது வந்து ஆடு மாடு குடிக்கிற தண்ணி தொட்டி, அதுதான் வந்து மேஞ்சஸ், அதுதான் வந்து முன்னணை. அதில் வந்து துணியை சுற்றி ஒரு தொட்டில் மாதிரி அதை மாற்றி அதில் குழந்தைய வச்சுருக்காங்க. ஆமென். இப்போது தேவதூதன் இந்த ஷெப்பர்டை போய் மீட் பண்ணுறாரு. இப்போது தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். எது நீங்கள் குழந்தைய ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா, அந்த மாடு குடிக்கிற தண்ணி தொட்டியில் அவர் இருக்கிறார், அதான் அடையாளம். அப்போது மெய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் நிறைய மெய்ப்பர்கள் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். there is a lot of shepherd. They said to one another, let us go over Bethlehem and see this thing that has happened, which is Lord has made known to us. கர்த்தரால நமக்கு ஒரு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம். தேவதூதன் வந்து சொல்லிட்டான், அங்கே ரட்சகர் பிறந்திருக்கிறார், நம்ம போய் பார்ப்போமே அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்று கூடி வந்து பார்க்கிறார்கள். அந்த முன்னணையிலே மாட்டு தொழுவத்திலே அந்த மாடு குடிக்கிற தண்ணி தொட்டியில் அந்த குழந்தையை போட்டு வைத்திருக்கிறார்கள். உடனே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, இவர்தான் ரட்சகர். அல்லேலூயா. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க பாருங்க, அதான் முக்கியமான. ஏன் ஆண்டவர் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார்? அந்த பாத்திரம் எதற்கு அப்படின்னா, அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார். முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து பிறப்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தவர்கள் யார்? இந்த மேய்ப்பர்கள் தான். அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் இந்த மேய்ப்பர்கள் தான். When they had seen him, they spread the word concerning what had happened, had been told them about this child. அந்த gospel, oh yes, அங்கே ஏஞ்சல் சொன்னபடி குழந்தை பிறந்திருக்குது, இதை போய் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படி என்று சொல்லி எல்லாருக்கும் முதலாக அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் இந்த மேய்ப்பர்கள் தான். 5வது ஆச்சுங்களா? 6வது 8ஆம் நாள் வருது, 8th டே. குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. ஜீசஸ் பிரசன்டட் அட் த டெம்பிள் ஆன் த 8th டே. இப்போ அங்கே வந்து 2 கதாபாத்திரங்கள். ஒன்று யார்? சிமியோன். அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, வயசு போன ஒரு தீர்க்கதரிசி. இயேசு பிறப்பார் என்பதை முன்னரே அறிந்திருந்தவர். ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நீங்கள் பிறக்க போகிறீங்க, நான் உங்களை பார்க்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார்? நீ பார்ப்ப, நீ சாக மாட்ட, இயேசுவை காணும் மட்டும் நீ உயிரோடு இருப்பாய். அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. he was a great prophet, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனத்தை அங்கே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கூட சொல்கிறார். அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்று சொல்லி பாருங்க. என்ன சொல்லுது? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டனது. அந்த குழந்தை யாரு? அவர் தாங்க ரட்சிப்பு. எல்லா ஜனத்துக்கும் ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. ஆமென். அந்த ரட்சிப்பே அவர் தான். புறஜாதிகளுக்கு ஒளியாக வரப்போகிறார். he is the light of the gentile and the glory of the Israel. he is the salvation for to all people. எல்லா ஜனத்துக்கும் அவர் தான் என்னவா இருக்க போறாரு? ரட்சிப்பா இருக்க போறார். அது யாருக்கு சொல்றாரு? மரியாளுக்கும் யோசேப்புக்குமே அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு தேவாலயத்தில் இன்னொரு கதாபாத்திரம் அங்கே இயேசுவை தரிசிக்கிறது. யார் அது? அன்னாள், ஹேனா. ஹேனா யார் அப்படின்னா, ஹேனா 84 வயது நிறைந்த ஒரு மூதாட்டி, வயசு போன பாட்டி. அல்லேலூயா. எப்படி? 84 வயசு பாட்டி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஒரு பர்சன்.
இந்த குழந்தையை பார்த்த பிறகு அவங்கள என்ன பண்ணுறாங்க பாருங்க, கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்களை போல பிரசித்தம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. எத்தனை வயசு பாட்டி சொல்லுங்களேன்? 84 வயசு பாட்டி எருசலேமில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு நாம் சொல்லியிருக்கிறோம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். நீங்கள் எத்தனை பேருக்கு லண்டனில் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? சும்மா கேளுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், சொல்லுங்கள். இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். She spoke to him to all who were waiting for the redemption of Jerusalem. மேசியாவுக்காக ஜனங்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் சொல்கிறா இந்த அண்ணாள், இயேசு வந்துட்டார், இயேசு பிறந்துட்டார், அவரை நாங்கள் பார்த்துட்டோம் என்று சொல்லி இரண்டாவது நபர் சுவிசேஷம் சொன்ன ரெண்டாவது ஆள் யார்? இந்த 84 வயசு பாட்டி. சொல்லுங்களேன், இந்த 84 வயசு பாட்டி தான் சுவிசேஷம் சொன்ன ரெண்டாவது ஆள். முதல் ஆள் யார்? ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள். இரண்டாவது ஆள் யார்? இந்த 84 வயசு பாட்டி. சரி, இப்போ எத்தனை பேர் ஆச்சு? மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? எஸ், இயேசு பிறப்பின் போது 5 கதாபாத்திரங்கள். இயேசு பிறந்தப்போ எத்தனை பேர்? மேய்ப்பர்கள், சிமியோன், அன்னாள், 3 பேர். இயேசு பிறப்பதற்கு முன்னாடி 5 வெசல்ஸ். இயேசுவின் பிறப்பின் போது 3 பேர். இப்போ இயேசு பிறந்த உடனே சில நாட்கள் கழித்து 2 பேர். யார் அந்த 2 பேர் அப்படின்னா? சாஸ்திரிகள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். Wise men from the east came to Jerusalem. We saw his star when it rose and have to come to worship him. அந்த நட்சத்திரத்தை பார்த்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பயணித்து அவர்கள் வந்திருக்கிறாங்க. 2 வருஷம், உடனே கிடையாது. இயேசு பிறந்தது பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்க. வந்து எங்கே போயிட்டாங்க? தவறுதலா ஏரோதுகிட்ட போயிட்டாங்க இல்லையா? வந்து அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை பணிந்து கொண்டு அங்கே பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம் அவருக்கு காணிக்கை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும்படிக்காக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம் அந்த சாஸ்திரிகள். அவர்கள் ராஜாக்களாகவும் இருக்கலாம். அந்த இது படி பார்த்தா அவர்கள் சில என்ன சொல்கிறாங்க, அரேபிய தேசத்துலேருந்து வந்திருக்கலாம், சீன தேசத்திலிருந்து, நமக்கு தெரியல. இஸ்ரவேலுக்கு கிழக்கு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், கிழக்கு திசையிலேருந்து வந்திருக்கிறாங்க. சரி, கடைசியாக 10வது கதாபாத்திரம் யார் தெரியுங்களா? மத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகுமாகிய மிகுந்த துக்கம் கொண்டாடலாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைந்தது. இயேசுவின் பிறப்பிற்காக அநேக குழந்தைகள் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? 10வது கதாபாத்திரம் ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம் யாருன்னா அந்த சிறு குழந்தைகள், 2 வயதுக்குட்பட்ட சிறு குழந்தைகள், அநேக குழந்தைகள் கொலை செய்யப்பட்டன. இரத்த சாட்சிகள். முதல்ல நமக்கு இரத்த சாட்சினாலே வேதத்தில் யார் ஞாபகம் வரும்? யாக்கோபு, ஜேம்ஸ் அண்ட் ஸ்டெஃபான் 2 பேர் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் உண்மையாக இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரித்தது இந்த குழந்தைகள். பெத்லகேமை சுற்றியுள்ள 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான் முதல்ல இயேசுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தது. இப்போ பாருங்க, இப்போ இயேசு சரீரத்திலே இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 10 பாத்திரங்கள் முக்கியமானது. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 5 பேர்: சகரியா, எலிசபெத், மரியாள், யோசேப்பு, அகஸ்திராயன், 5 பேர். இயேசு பிறப்பின் பொழுது 3 பேர் மேய்ப்பர்கள், அங்கே சிமியோன், அன்னாள், 3 பேர். இயேசு பிறந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு 2 பேர். யார்? சாஸ்திரிகளும் அங்கே இரத்த சாட்சிகளாக மரித்த குழந்தைகளும். ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இத்தனை பேரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்.
அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இயேசு பிறந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தார் மாமிசத்தில். இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயங்களும் இயேசு பிறந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். இப்போ இதில் என்ன விஷயம்னா, இதில் உங்களுடைய பங்கு யார்? கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்துகிற யோவான் ஸ்நானனை வளர்க்குற பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? சகரியாக, எலிசபெத்தாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தை கர்த்தருக்குள் வளர்க்குற பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் கண்ணும் கருத்துமாக வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் ஒருத்தர் மாற்றி சொல்லுங்கள், நம்ம பிள்ளை கர்த்தருக்குள் வளர்க்கப்பட வேண்டும். சொல்லுங்கள் பக்கத்தில் இருந்து. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சொல்லுங்கள். 2-3 பேர் தான் பக்கத்தில் வந்து. அல்லேலூயா. நம்ம பிள்ளை யோவான் ஸ்நானனை போல கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். சொல்லி வளங்க. நீங்கள் எலிசபெத்தும் சகரியாவுமாக இருக்கிறீங்க. இரண்டாவதாக, இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ரொம்ப பிரயாசப்படுவீங்க. நீங்கள் ஒரு ஆத்மா வழி நடத்துகிறவர்களாக இருக்கலாம், அந்த கருவை சுமக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படி மரியாளி யோசேப்பை போல ஒரு ஆத்மா வழி நடத்துறது அப்படி தான். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, நம்ம பவுல் ஒரு இடத்துல கர்ப்ப வேதனைப்படுகிறேன், இயேசு உங்களுக்குள் பிறக்க நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஆத்மா வழி நடத்துறது என்று மரியாளை போல யோசேப்பை போல. ஒருவேளை நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி அப்படி நீங்கள் வழி நடத்துறீங்களா? இல்லை அகஸ்திராயனப்படி எனக்கு ஆண்டவரும் தெரியாது, ஆனால் ஆண்டவரால் பயன்படுத்துறது எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் வந்து ஆண்டவர் கழுதியை கூட பயன்படுத்துவார் இல்லையா? ஆனால் கழுதி இது தெரியுமா தன்னை பயன்படுத்துறது? தெரியாது. உலகத்தாரை போல் நாம் இருப்போம். உலகத்தாரை கூட ஆண்டவர் பயன்படுத்துவார். தன்னுடைய திட்டத்திற்கு ஆண்டவர் உலகத்தாரை கூட பயன்படுத்துவார். உங்களை அறியாமலே நீங்கள் கர்த்தருடைய திட்டத்திலே பங்குள்ளவர்களாக இருப்பீங்க. இல்லை அப்படி தான் இருக்கிறீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் கர்த்தர் ஏதோ என்னை அறியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லது மெய்ப்பர்களைப் போல, அன்னாளைப் போல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கேட்டு சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்களா? எக்ஸ்கியூஸே தேவையில்லைங்க. மெய்ப்பர்களுக்கு படிப்பறிவு இல்லை. ஆமென். ஊழியம் செய்வதற்கு படிப்பறிவு தேவையில்லை. அவர்கள் இயேசு பிறந்ததை பார்த்து சுவிசேஷம் சொன்னார்கள். வயசு ஒரு முக்கியம் இல்லை. 84 வயசு தள்ளாத பாட்டி எருசலேம் முழுக்க போய் சுவிசேஷம் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. அல்லது சாஸ்திரிகளைப் போல பணத்தினால் தாங்குகிறவர்களாக இருக்கிறீர்களா? பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூபோர்வத்தையும் கொடுத்து ஆண்டவரை காணிக்கையாக சேவித்து கொண்டார்கள். அவர்களைப் போல இருக்கிறீங்களா? அல்லது இயேசுக்காக உயிரோ கொடுத்தாங்க பாருங்கள் அந்த குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, இயேசுக்காக உயிரே கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. அங்கே ஆண்டவர் பிறக்கிறார். இயேசு பிறந்ததுனால என்ன நடக்குது? அந்த ஆத்துமா உடனே தேவனுடைய பிள்ளையாக மாறி போகிறது. அதுதான் கலாத்தியர் 4:4-5 பார்த்தோம். இயேசு எதற்காக பிறந்தார்? நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்காக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கும் நீங்கள் இயேசு பிறப்புக்கு நீங்கள் முயற்சி இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் சகரியாவாக இருக்கலாம், அங்கே எலிசபெத்தாக இருக்கலாம், இல்லை மரியாளாக, யோசேப்பாக, அல்லது நீங்கள் அகஸ்து ராயனாக, அல்லது மேய்ப்பர்களாக, அல்லது நீங்கள் தீர்க்கதரிசி, ஒரு சபையில் தீர்க்கதரிசியாக, அங்கே சிமியோனை போல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ஒரு தனிநபருக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறவராக, சபைக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறவராக, இல்லை தேசத்துக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறவராக இருக்கலாம். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசனத்தை கேட்டு உடனடியாக நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. அல்லது அன்னாளை போல அங்கே மெய்ப்பர்களைப் போல சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். அல்லது சாஸ்திரிகளைப் போல காணிக்கையை கொடுத்து உங்கள் பணத்தினாலே ஊழியத்தை தாங்குகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். அல்லது இயேசுக்காக உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அந்த 2 வயதுக்குட்பட்ட கொலை செய்யப்பட்ட குழந்தைகளைப் போல இருக்கலாம். எந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு நம்மால் இயன்ற காரியத்தை நாம் செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனி இந்த 2025 இனி ஆத்துமக்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸ்ப்ரெட் த காஸ்பல். இயேசுவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும். அப்படி சொல்லி அந்த உள்ளத்திலே இயேசு பிறக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்.
நாங்கள் ஆடல் பாடல் இது ஆண்டவர் நன்றி சொல்கிறோம். மற்றபடிக்கு நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் அதை விட இயேசுவை அறியாத ஒரு ஜனத்துக்கு இயேசுவை சொல்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா தீர்க்கதரிசனம் அங்கே பாஸ்டர் சொன்னார், அவர் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஆமென். இனி காலம் செல்லாது. there is no time. ஆண்டவர் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினால அவரது வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம். அதுதான் கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ் அதுதான். அல்லேலூயா சொல்லுங்கள். நான் இனிமேல் ஒரு தீர்மானம் எடுப்போம். பார்த்து சொல்லுவேன், இனி நான் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவேன். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். என்னால் என்ற காரியத்தை நான் அந்த ஆத்துமாவுக்காக நான் செய்வேன். ஆமென். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். கரங்களை தட்டி தேவனை மேன்மைப்படுத்துவோம்.